கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ கார்த்திக். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. காதலினால் மானிடர்க்கு கானமுண்டாம், கவிதையுண்டாம், சிற்பமுதற் கலைகளுண்டாம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருந்தாரு. ஆனா பாரதி சொல்லாம விட்டதுல இன்னொரு ஹாஃப் ஒன்னு இருக்கு. காதல்ங்கிறது கரண்ட் கனெக்ஷன் மாதிரி. அந்த காதல் கனெக்ஷன் கரெக்டான ஆளோட இருந்ததுன்னா வாழ்க்கையில லைட் எரியும், வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். ஆனா இந்த கனெக்ஷன் மட்டும் தப்பா போச்சு, ஷாக் அடிச்சே சாவடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு காதல் கதையை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போறேன். லவ் ஸ்டோரியா ப்ரோ? கிரைம் டைரி தான் ப்ரோ. ஸ்டோரி முடியும் போது உங்களுக்கே தெரியும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, நேரம் நைட்டு 11:30 மணி. வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கிற அவன் யோசிச்சுட்டே இருக்கான். இந்த லவ்வ சொன்னா அவ ஏத்துப்பாளா மாட்டாளா? மாட்டான்னு தெரியல, ஆனா ஏத்துக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடயே இருக்கான். ஏன்னா லவ் பண்றீங்களா அப்படின்னு நம்ம யார்ட்டையாவது கேட்டோம்னா நிறைய பதில் சொல்லுவாங்க. ஆமா, இல்ல, பண்ணதே இல்ல, பண்ணிட்டே இருக்கேன், எங்க அப்பா அம்மாவை மட்டும்தான் லவ் பண்றேன். இந்த மாதிரி காதலிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு எத்தனை விதமான பதில் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி பேசும்போது எல்லார் முகத்திலையும் ஒரு சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஒரு அழகான ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காகத்தான் தான் லவ் பண்ற பொண்ணோட வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிருக்கான் அவன். இந்த வேலண்டைன்ஸ் டே தொடங்கும் போது அவளுக்கே தெரியாம அவ முன்னாடி போய் நின்னு சர்ப்ரைஸா அவகிட்ட காதல சொல்லி அதுக்கு அவ எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாக்கணுங்கிறது தான் அவனோட ஆசை. லவ் சொல்லணும்ன்றது வரைக்கும் ஓகே, ஆனா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளை எப்படி தனியா மீட் பண்றது? தைரியமா கிளம்பி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஆனா இங்கிருந்து அவளை மீட் பண்றது நைட்டு எப்படி அப்படிங்கிற குழப்பத்தோட இன்னொரு தடவை அவளுக்கு போன் பண்றான். சாயந்தரம் 6 மணில இருந்து 16 தடவை கால் அடிச்சிட்டான், போனே எடுக்க மாட்டாளே. வீட்டுல வேற இந்த டைம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. மெதுவா கிளாக் மூவ் ஆகி 11:40 ஆகுது. என்ன பண்றானே தெரியலையே. 11:30 மணி வரைக்கும் அப்படி என்ன பண்ணிட்டு இருப்பா? லாஸ்டா ஒரு தடவை ட்ரை பண்றேன், போனை எடுக்கல, வீட்டுக்குள்ளே போயிட வேண்டிதான். காதல்னு வந்தாலே இந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. போன் எடுக்கல, உள்ள போறேன் பார் அப்படின்னு சுவரேறி குதிச்சான் அவன். ஐயோ, அவ ரூம் இது, தனியா தூங்குவாளா தம்பியோட தூங்குவாளா ஒண்ணுமே தெரியலையே. நம்ம வேற அவசரப்பட்டு காம்பவுண்ட் எகிரி குதிச்சிட்டோம். ஐயோ, வெளியே வா. ஒருவேளை வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்திருக்காங்களோ? இவ்வளவு நேரம் லைட் எரியுதே. சரி, லாஸ்டா ஒரு தடவை கால் பண்ணி பாப்போம். ஐயோ, என்னடி பண்ணிட்டு இருக்க? அந்த பெரிய வீட்டை பின்னாடி இருந்து ஒரு தடவை சுத்தி பாக்குறான். எப்படி உள்ள போறதுன்னு யோசனையோட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஜன்னல் ஓபன் ஆயிருக்கு. ஓகே, ஆனது ஆச்சு, ஏறிடலாம் அப்படின்னு பைப் வழியா மேல ஏறி அந்த ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போறான். நேரம் 11:50. ஆனா வீடு முழுக்க பகல் மாதிரி லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னடா இது, இந்த வீட்டுல யாருமே தூங்க மாட்டாங்களா அப்படிங்கிற யோசனையோட மெதுவா அந்த ரூம் ஃபுல்லா பாக்குறான். யாருமே இல்ல. ஷோ, இன்னொங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்குன்னே தெரியலையே. எதிர்த்தாப்புல அவன் தம்பி வராம இருக்கணும். யாருமே இல்லாத அந்த ரூம்ல இருந்து மெதுவா நடந்து கதவு வழியா வெளியே தலையை நீட்டி பாக்குறான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்ல. என்ன, யாரையுமே காணோம் அப்படிங்கிற யோசனையோட மெதுவா மேல இருந்து கீழே எட்டி பார்த்தான். அங்க கீழே இருந்து 2 கண் இவனையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கு. பயந்து ஒரு அடி பின்னாடி வர்றவன் ஒரு செகண்ட் கழிச்சு ரியலைஸ் பண்றான், என்னமோ வித்தியாசமா இருக்கு. திரும்ப மேல இருந்து கீழே எட்டி பார்க்கறான். அங்க இவன் லவ் பண்ற பொண்ணோட அம்மா கம்ப்யூட்டர் முன்னாடி இறந்து கிடந்தாங்க. அவங்க உடம்ப சுத்தி கீழே ரத்தம், கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி தூரத்துல ஒரு துப்பாக்கி ஒண்ணு கிடக்கு. இறந்து கிடந்த அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்து அவன் பயத்துல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம தலை தெறிக்க வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தன்னுடைய காதல தான் காதலிச்ச பொண்ணு கிட்ட சொல்லிடணும்னு நைட் அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட போற அவன்
அந்த பொண்ணு போன் எடுக்காதனால வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள இவன் லவ் பண்ற பொண்ணோட அம்மா கம்ப்யூட்டர் டேபிள் முன்னாடி இறந்து கிடக்குறாங்க. அத பார்த்த பயத்துல தலை தெறிக்க வீட்டுக்கு ஓடி வந்துடுறான் அவன். நைட்டு முழுக்க தூக்கமே இல்ல. கண்ணை மூடுனா கம்ப்யூட்டர் டேபிள் முன்னாடி இறந்து கிடந்த அவங்க அம்மா, தூரமா கிடந்த துப்பாக்கி, அந்த அம்மாவோட சேருக்கு கீழே தேங்கி நின்னுட்டு இருந்த ரத்தம், வெறிச்சு பார்த்துட்டு இருந்த அந்த கண்கள், அதுதான் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. பயத்துல தூக்கம் இல்லாம நைட்டு முழுக்க புரண்ட அவன் காலையில விடியறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவோட ரூம் வாசல்ல போய் நிக்கிறான். தூக்கம் கலைஞ்சு வெளியில வர்ற அவங்க அப்பா வாசல்ல நிக்கிற பையனை பார்த்து ஆச்சரியமாகிறாரு. என்னடா கோழி கூவறதுக்கு முன்னாடி ஒரு பூனைய வாசல்ல நிக்குது? அப்பா அப்ப நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. என்னடாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எங்க ஸ்கூல்ல ஜெனின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. அவளை பாக்கலான்னு நேத்து அவ வீட்டுக்கு போனேன். என்னது? அவ வீட்டுக்கு போனியா? டேய் பா ஒரு நிமிஷம், நான் சொல்றது முழுசா கேளுங்கப்பா. சொல்லு. நிறைய தடவை அவளுக்கு போன் பண்ண, அவ போனே எடுக்கலப்பா. வேலண்டைன்ஸ் டே அதுமா அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு அவ வீட்டுக்கு போனேன். அங்க அவங்க அம்மா இறந்து கிடந்தாங்கப்பா. என்னடா சொல்ற? நேத்து என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. நடந்த எல்லாத்தையும் அழுகைக்கு நடுவுல அவங்க அப்பா கிட்ட சொல்லி முடிக்கிறான் அவன். சொல்லி முடிச்ச உடனே அவங்க அப்பா அவன்கிட்ட சொன்னது, நீ எதுவும் தப்பு பண்ணல? இல்லப்பா. அப்பா கிட்ட எந்த உண்மையும் மறைக்கல? இல்லப்பா. உண்மைய மட்டும் தானே சொல்ற? ஆமாப்பா. அப்படின்னு ஒரு யோசனையோட அவங்க அப்பா அந்த ரூம்ல குறுக்கவும் நெடுக்கவும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததுல இம்மீடியட்டா நம்ம என்ன பண்ணணும்? போலீஸ்க்கு நம்மளே தகவல் சொல்றதா, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர்ல போறதா அப்படிங்கிற குழப்பத்தோட அவங்க அப்பா நடந்துட்டு இருக்கும் போதே, தம்பி நான் ஏட்டு பேசுறேன்ப்பா. சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போப்பா. இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. என்ன விஷயம் சார்? ஜெனிங்கிற பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். மத்ததெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம், கிளம்பி வாப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க அப்பாவோட கிளம்பி வர்றான் அவன். அங்க இன்ஸ்பெக்டர் சொன்ன தகவல் இன்னும் அவனை அதிர்ச்சி ஆக்குச்சு. உன் பேர் என்னப்பா? சாய்ராம் சார். ஜென்னிங்கிற பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும் சார், எங்க ஸ்கூல் தான் சார். எதுக்கு நேத்து நீ அந்த பொண்ணுக்கு அத்தனை தடவை போன் பண்ணிருக்க? சார் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் 6 மணிக்கு பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு கட் பண்ணிட்டா சார். அவகிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் சார் கால் பண்ணேன். என்ன விஷயம்? சாய்ராம் சொல்லுப்பா. இல்ல சார், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அதான் 22 தடவை போன் பண்ணிருக்க. எதுக்கு? இல்ல சார், யூஸ்வலா நைட்டு பேசுவோம். அவங்க தான் அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சாங்க. போனே வரல, அதனாலதான் சார். அவ எப்படிப்பா போன் பண்ணுவா? அவதான் இறந்துட்டால சார். இறந்து கிடந்த ஜெனியோட அம்மாவை மட்டும் பார்த்துட்டு சாய்ராம் வெளியில ஓடி வந்திருக்கிறான். ஆனா அவன் இருந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்லயே ஜெனியும் ஜெனியோட தம்பியும் இறந்து போயிருந்தாங்கன்றது சாய்ராமுக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் சொல்ற வரைக்கும் ஜெனியோட அம்மா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 2 குழந்தைங்களுக்கும் பாய்சன் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சூசைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸோட ரிப்போர்ட் சொல்லுது. ஒரு கொலையை முதல்ல பார்த்த அதிர்ச்சி, காதலிச்ச பொண்ணு இறந்து போயிட்டா அப்படிங்கிற தகவல், இது ரெண்டுமே சாய்ராமுக்கு பலமான அதிர்ச்சியை கொடுத்துச்சு. தம்பி உண்மையதானே சொல்ற? ஆமா சார். சார் விசாரணை எப்ப கூப்பிட்டாலும் வரணும், வெளிய இருக்குங்க போயிடாதீங்க. சார் நீங்க சாய்ராம் மேல ஏதாவது சந்தேகப்படுறீங்களா? இல்ல சார், மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஒரு 6 மணிக்கு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லுது. உங்க பையன் தான் 11 மணி வரைக்கும் போன்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கானே. வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்கலாம்னு வர சொல்லி விசாரிச்சேன். ஓகே, தேங்க்யூ சார். சாய்ராமும் அவங்க அப்பாவும் வெளியில போனதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் மெதுவா அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்த உயரமான மனிதர் கிட்ட வராரு. டேவிட் சார், இந்த மாதிரி ஒரு நேரத்துல உங்ககிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, நீங்க உங்க கடமையை தானே செய்றீங்க, கேளுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஈவினிங் 5 to 8 நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுக்கு யார் தகவல் சொன்னது? ஈவினிங் 6 மணி வரைக்கும் கம்பெனில மீட்டிங் இருந்துச்சு, அங்கதான் இருந்தேன். 6 மணிக்கு அப்புறம் பிசினஸ் பார்ட்னரோட ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அங்க இருந்தேன். நைட் நான் வீட்டுக்கு போல. காலையில வேலைக்காரம்மா எனக்கு போன் பண்ணாங்க, அப்பதான் எனக்கு விஷயமே தெரியும். நைட்டு நீங்க வீட்டுக்கு வராம இருக்கிறது யூசுவலா நடக்கிற விஷயமா? சார், எனக்கும் என் ஒய்ஃப்குள்ளேயும் ஒரு சின்ன பிரச்சனை. நாங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். நைட்டு வீட்டுக்கு போனா குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறது எனக்கு பிடிக்கல, அதனால மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எதுக்காக டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒத்து வரல. அவ இல்லாம இன்னொருத்தங்க வந்து என் வாழ்க்கையை அழகா வச்சுப்பாங்கன்னு தோணுச்சு, அதனால டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். குழந்தைங்களோட கஸ்டடி உங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்ல தாக்கல் பண்ணிருந்தீங்கல்ல? சார், நான் ஒரு பிசினஸ் மேன், என்னால என் குழந்தைகளை நல்லா பாத்துக்க முடியும். அவளுக்கு நான் கொடுக்க போற டைவர்ஸ் செட்டில்மெண்ட் மட்டும்தான் அவளுடைய ஒரே இன்கம். அதை வச்சு அவ குழந்தைகளை எப்படி சார் பாத்துக்க முடியும்? அதனால தான் நான் கேட்டிருந்தேன். சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வைஃப் கம்ப்யூட்டர்ல ஒரு சூசைட் நோட் டைப் பண்ணிருந்தாங்க, அது என்னன்னு தெரியுமா?
தெரியாது சார். இதான் அது. இன்ஸ்பெக்டர் காட்டின அந்த சூசைட் நோட்டுல டைவர்ஸ்க்கு அப்புறம் என் குழந்தைங்களோட கஸ்டடியை என் கணவர் கேட்கிறாரு, ஆனா இனிமே அவங்கள என்கிட்ட இருந்து யாருமே பிரிக்க முடியாதுன்னு டைப் பண்ணி இருந்தது. அப்படி ஒரு சூசைட் நோட்டை பார்த்ததுக்கு அப்புறமும் டேவிடோட முகத்துல எந்த சலனமும் இல்ல. சலனமே இல்லாத ஒரு முகத்தோட கையில எந்த நடுக்கமும் இல்லாம அந்த சூசைட் நோட்டை மறுபடியும் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்கறாரு டேவிட். போஸ்ட்மார்ட்டம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சிடும் டேவிட் சார். ஃபார்மாலிட்டிஸ்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். போலீஸ் சைட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா யூ கேன் கால் மீ எனி டைம். விசாரணை முடிகிற வரைக்கும் வெளியூர் எங்கேயும் போக கூடாது. ஐ கிளியர்? ஓகே சார். இன்ஸ்பெக்டர்ட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா டேவிட் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில போறாரு. இவ்வளவு நேரமும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் இன்ஸ்பெக்டருக்கு மனசுல ஒரே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது. என்னமோ போய் சொல்றான் இவன், ஆனா என்னன்னு தெரியல. அட்டாப்சி ரிசல்ட் வரட்டும். டேவிடுடைய வைஃப் சூசைட் பண்ணி இறந்திருக்கிறாங்க. சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய 2 குழந்தைகளுக்கும் பாய்சன் கொடுத்திருக்காங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறோம், டைவர்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்க யார் கஸ்டடியில இருப்பாங்க அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் டேவிடுக்கும் டேவிடோட வைஃப்க்கு நடுவில் போயிட்டு இருந்த நேரத்துல சூசைட் நோட்ல இனிமே குழந்தைங்கள என்கிட்ட இருந்து யாருமே பிரிக்க முடியாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. சந்தர்ப்பங்கள், சாட்சியங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு பாய்சன் கொடுத்தது டேவிடோட வைஃப் தான், அவங்க பண்ணிக்கிட்டது சூசைட் தான் சொன்னாலும் விசாரணை நடத்தின இன்ஸ்பெக்டருக்கு டேவிடோட கண்ல ஒரு பொய் தெரிஞ்சதா ஃபீல் பண்றாரு. ஆனா அவர் என்ன பொய் சொல்றாரு, அதை நிரூபிக்க சாட்சியங்களோ அவங்க கையில இல்ல. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. 6 மணி வரைக்கும் ஆபீஸ்ல தான் இருந்திருக்கான். பக்கத்து வீட்டுல விசாரிச்ச வரைக்கும் வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு வரல. காலையில 6 மணிக்கு வேலைக்காரமா போன் பண்ண அப்புறமா தான் இவன் வீட்டுக்கும் வந்திருக்கான். இந்த ஆள் இதுல ஏதாவது பண்ணிருப்பான்றதுக்கு எந்த தடையும் இல்ல. ஆனாலும் எதையோ மறைக்கிறான். அடுத்த நாள் வந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டும் ரொம்ப கிளியரா இருந்தது. குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட்ட காஃபில பாய்சன் கலந்திருக்குது. அந்த காஃபி கப்ல டேவிடோட வைஃபோட கைரேகைகளும் அந்த குழந்தைங்களோட கைரேகையும் தான் இருக்கு. பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டிருக்காங்க. சூசைட் பண்ண யூஸ் பண்ண துப்பாக்கியில டேவிடோட வைஃபோட கைரேகை இருக்கு. சூசைட் பண்ணிக்கிட்ட இடத்துல வேற எந்த தடயமோ வேற எந்த கைரேகையோ இல்ல. போலீஸுடைய ரெக்கார்ட்ஸ் படி இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ். சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி டிப்ரெஷன்ல இருந்த அவங்க குழந்தைங்களையும் கொன்னுட்டு இறந்திருக்கிறாங்க. டேவிடோட கண்ணில் தெரிஞ்ச போய் எதனால, அவர் என்ன போய் சொல்றாரு, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அது போய் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாதனால இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை க்ளோஸ் பண்றாரு. இங்க ஒரு சைன். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார். பரவாயில்லைங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? தெரியல. ஆனா இனிமே அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஊரை கூட மாத்திரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தெரியல. ஓகே சார். உங்களுக்கு வேற ஏதாவது போலீஸ் சைட்ல இருந்து ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமும் இன்ஸ்பெக்டரோட அடி மனசுல ஏதோ ஒரு பொய் ஒளிஞ்சிருக்குன்றது மட்டும் தோணுது. ஒரு 2.5 வருஷம் டேவிட் எல்லாருமே மறந்திருந்தாங்க. நியூஸ் பேப்பர்ல ஒரு நாள் அவர் போட்டோ வர்ற வரைக்கும். அந்த நியூஸ் என்னன்னா, சுற்றுலா சென்ற இடத்தில் மனைவி பலி அப்படின்ற நியூஸுக்கு கீழே டேவிடும் ஒரு பொண்ணும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோவும், இறந்து போன பொண்ணுன்னு அந்த பொண்ணோட போட்டோவை தனியாவும் போட்டிருந்தாங்க. சுற்றுலா சென்ற இடத்தில் மனைவி பலி அப்படிங்கிற நியூஸ் பிட்டுக்கு கீழே டேவிடும் ஒரு பொண்ணு இருக்கிற போட்டோ இருக்கு. பலியானவர் அப்படின்னு அந்த பொண்ணோட போட்டோவை தனியா கீழே போட்டிருக்கிறாங்க. இந்த நியூஸ் பிட்ட படிக்கிற இன்ஸ்பெக்டருக்கு டேவிட நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி, குழந்தைகள் எல்லாருமே இறந்து போனப்பையும் முகத்துல எந்த சலனமும் இல்லாம கலங்காம நின்ன அந்த டேவிட இன்ஸ்பெக்டரால மறக்கவே முடியாது. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் டேவிட் ஏதோ போய் சொல்றாரு, ஆனா அது என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரே குழப்பத்தோட இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த நியூஸ படிச்ச உடனே வேற ஒரு ஆங்கிள் யோசனை போகுது. யோ கான்ஸ்டபிள், நான் சொன்னல அவன்கிட்ட ஏதோ பொய் இருக்குன்னு. யார சார் சொல்றீங்க? அதான்யா அந்த டேவிட். அவன் வைஃப் கூட சூசைட் பண்ணிச்சே, குழந்தைங்க எல்லாம் கொண்டுட்டு. அன்னைக்கு அவன்கிட்ட பேசும்போதே அவன் கண்ணுல ஒரு பொய் தெரிஞ்சு. சார், ஒருவேளை இந்த லவ் அப்பையில இருந்தே ஓடிட்டு இருந்துச்சோ, இதுக்காக தான் அவன். யோ அதேதான்யா. இரியா யோ என்னையா அது? கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுதுன்னு போட்டிருக்கு. அது நடந்து ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அதுவும் இல்ல போல இருக்கே. அதே டவுட் தான் இன்ஸ்பெக்டர் எனக்கும். சார் நீங்க சார் இப்ப பேசிட்டு இருந்தீங்களே டேவிடோட கேஸ், அவரோட பொண்ணுக்கு சாய்ராம்னு ஒரு பையன் போன் பண்ணலான்ட்டு நீங்க கூட கூப்பிட்டு விசாரிச்சீங்கல்ல? வாங்க உட்காருங்க. நான் சாய்ராமோட அப்பா. சொல்லுங்க சார். என்ன இந்த பக்கம்? சாய்ராமோட அப்பாங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற அடையாளம். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. 4th எஸ்டேட்ங்கிற டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கேன் சார். பிரைவேட் டிடெக்டர். என்னோட பேர் விக்ரம்.
ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு ஒரு கொலைகேஸுக்கு விசாரிக்கும் போது பையன் கான்பிடண்டா இருக்கான், அப்பா அசையாம இருக்காருன்னு அப்பவே யோசிச்சேன். இன்ஸ்பெக்டர், இந்த கேஸ அன்னைக்கு படிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுச்சு. இன்னைக்கு மறுபடியும் அவர் லைஃப்ல இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதான் அந்த கேஸோட டீடைல்ஸ் கிடைக்குமான்ட்டு உங்களை பார்க்க வந்தேன். சார், அப்படிலாம் எல்லாருக்குமே எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு என்ன வேணும்ன்றத சொல்லுங்க, தேவையான டீடைல்ஸ் நான் கொடுக்க முடிஞ்சா கொடுக்குறேன். எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு இன்ஸ்பெக்டர். ஃபர்ஸ்ட் டவுட், பாயிண்ட் பிளாங்க்ல ஒருத்தர் நெத்தி பொட்டுல துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த ரூம் முழுக்க ரத்தம் தெரிச்சிருக்கணும் இல்லையா? ஆமா. ஆனா சம்பவம் நடந்த இடத்துல சுத்தி எங்கேயுமே ரத்தம் இல்ல, அவங்க காலுக்கு கீழே மட்டும்தான் ரத்தம் தேங்கி கிடந்துச்சு. ஆமா. செகண்ட் டவுட், சாய்ராம் அன்னைக்கு ஈவினிங் ஜெனி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போ ஜெனி அடுத்த நாள் அவங்க அம்மா கூட எங்கேயோ வெளியூருக்கு டூர் போற பிளான்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முந்தின நாள் நைட்டு குழந்தைங்களுக்கு பாய்சன் கொடுத்து தானும் சூசைட் பண்ணிக்கணுங்கிற பிளான்ல இருக்கிறவங்க அடுத்த நாள் டூர் பிளான பத்தி ஜெனி கிட்ட ஏன் சொல்லணும்? இதை ஏன் சார் நீங்க அன்னைக்கே சொல்ல? இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு இது ஒரு தற்கொலை கேஸ் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சது. அந்த சூசைட் போட்டோ பேப்பர்ல வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இப்ப டேவிடோட லைஃப்ல மறுபடியும் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட். சோ இப்ப என்னோட சந்தேகம் கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. அதுக்காக தான் அந்த கேஸ் டீடைல்ஸ் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஹெவியா கவனிக்கிறீங்களே. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்? அன்னைக்கு அவங்க ஒரு சூசைட் நோட் டைப் பண்ணிருந்தாங்கல்ல? ஆமா. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரியுமா, இல்ல வேற யாராவது அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? ஓகே, வேற? அவங்க வைஃப் டைப் பண்ணிருந்தாலும் சரி, இல்ல வேற யாராவது ஹெல்ப் பண்ணிருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த கீபோர்ட்ல இருக்கும்ல? எல்லாமே ஃபாரன்சிக்கு போச்சு சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எடுத்தோம். ஆனா சூசைட் கேஸ்னு நான் தான் கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்துட்டேன். லாஸ்டா ஒரு டவுட் சார், டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனது டேவிடா இல்ல அவங்க வைஃபா? அவங்க வைஃப் தான் சார் அனுப்பிச்சிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. கண்டிப்பா கொடுக்குறேன். அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப இறந்து போயிருக்கிற டேவிடோட வைஃப் வீட்ல கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. திடீர்னு ஏன் சார் உங்களுக்கு இந்த ஆர்வம்? ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஆரம்பிக்கிற டிடெக்டிவ் விக்ரமோட ஜர்னி அடுத்து போற இடம் சுற்றுலால டேவிடோட இறந்து போன மனைவியான சாந்தியோட வீட்டுக்கு. ஆனா அங்க விக்ரமோட எல்லா தியரியும் அடிச்சு போடுற மாதிரி ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. டேவிடுடைய முதல் கல்யாணத்துல பிறந்த குழந்தையான ஜெனி அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணிருந்த சாய்ராம் அப்படிங்கிற பையனோட அப்பா. இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நேரா அவர் டேவிடுடைய மனைவியான சாந்தி, சமீபத்துல சுற்றுலால இறந்து போன சாந்தியோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிற விக்ரமுக்கு அந்த வீட்டுல சரியான கோஆபரேஷனே இல்லை. ஏன்னா பொண்ணு இறந்த துக்கத்துல இருக்கிற சாந்தியோட அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய பொண்ணு சந்தோஷமா தான் இருந்ததாவும், பொண்ணை பறி கொடுத்திருக்கிற சோகத்துல இருக்கிற எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம வெளியில அனுப்பி வைக்கிறாங்க. நாள் ஆரம்பிச்ச இடத்துல மட்டுமே தான் இன்னும் இருக்கும் அப்படிங்கிற யோசனையோட விக்ரம் நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. ஆனா பஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதிர்ஷ்டம் அவரை தேடி வருது. சார், நீங்க தான் விக்ரமா? ஆமா, நீங்க? சார், நான் சாந்தியோட பிரதர். ஓ, இப்பதான் அப்பா அம்மா கிட்ட பேசினேன். நீங்க வீட்ல இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வேலையை வெளில போயிருந்தேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? ஒண்ணும் இல்ல, உங்க அக்காவோட டெத்ல எனக்கு சில சந்தேகங்கள் இருந்துச்சு. சோ அத பத்தி விசாரிக்கலான்னு வந்தேன். நீங்க போலீஸா சார்? போலீஸ் இல்ல, நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். போலீஸோட சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணுவேன். என்ன டவுட் சார்? உங்க அக்காவை கல்யாணம் பண்ணியிருந்தால மிஸ்டர் டேவிட், அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட டெத்ல எனக்கு சில சந்தேகங்கள் இருந்துச்சு. அத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் உங்களோட அக்காவோட டெத்தை பத்தி பேப்பர்ல படிச்சோம். சோ டேவிடோட ஃபர்ஸ்ட் மேரேஜும் ஒரு டிராஜிக் எண்டு, செகண்ட் மேரேஜ் இதுவும் டிராஜிக் எண்டு. அதான் இது ஏதாவது கார்லேட்டடான்னு கேட்க வந்தேன். இல்ல சார், நீங்க யாரையோ தப்பா தேடிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டேவிடுக்கு இது 3வது கல்யாணமாச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சூசைட் பண்ணிட்டாங்க. 2வது ஒய்ஃபோட டைவர்ஸ் ஆயிடுச்சு. நடுவுல நடந்த டேவிடோட 2வது திருமணத்தை பத்தி தெரியாம தான் இன்ஸ்பெக்டரும் விக்ரமும் அவங்களோட தியரிஸ பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த 2வது கல்யாணம் டிவோர்ஸ்ல முடிஞ்சதன் காரணமா இவங்க அவர் மேல வச்சிருந்த சந்தேகங்கள் தவிடுபொடி ஆயிருச்சு. ஆனா முதல் மனைவியோட மரணத்துல இருந்த சந்தேகங்கள் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி இம்மீடியட்டா யார்ட்டையாவது சொல்லணும் அப்படின்னு விக்ரம் யோசிச்ச போது அவருக்கு ஞாபகம் வந்த ஒரே ஒரு ஆள். ஹலோ சார், விக்ரம் பேசுறேன். சொல்லுங்க விக்ரம் சார். சார், இந்த கேஸ்ல உங்களுக்கும் எனக்கும் தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? டேவிட் 2வதா வினிதாங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கா. அப்படி கல்யாணம் ஆன ஒரே வருஷத்துல 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கு. என்ன சார் அவன் கல்யாணத்துக்கு மேல கல்யாணமா பண்ணிட்டு இருக்கான்? சார், இப்ப பிரச்சனை அது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் மனைவி சூசைட்ல இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 2.5 வருஷம் டேவிட எல்லாருமே மறந்திருந்தாங்க. ஒரு நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல டேவிடுடைய மனைவி சுற்றுலா போன இடத்துல தவறி விழுந்து இறந்துட்டதா நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் முதல் மனைவியோட சூசைட்ல இருந்த சந்தேகத்தையும் இந்த ஆக்சிடென்ட்டையும் ஒன்னாக்கி இன்ஸ்பெக்டருக்கும் டிடெக்டிவ் விக்ரமுக்கும் சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது.
அந்த சந்தேகத்தை விசாரிக்க டிடெக்டிவ் விக்ரம் டேவிடுடைய மனைவியான சாந்தி வீட்டுக்கு போகும்போது சாந்தி அவருடைய 2வது மனைவி இல்ல 3வது மனைவி. 2வதா ஒரு கல்யாணம் நடந்து டிவோர்ஸ் ஆயிருச்சுன்ற தகவல் விக்ரமுக்கு புதுசா இருக்குது. அதே நேரத்துல முதல் மனைவி சூசைட் நோட் டைப் பண்ண யூஸ் பண்ண கம்ப்யூட்டரோட கீபோர்ட்ல கை ரேகையே இல்ல அப்படிங்கிற இன்ஸ்பெக்டரோட தகவல் இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்தது. அன்னைக்கு ஈவினிங் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ண விக்ரம் போயிருந்தப்போ, வாங்க 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 விக்ரம். என்ன சார், புதுசா ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா விக்ரம், ஃபாரன்சிக் போயிருந்த கம்ப்யூட்டர் கீபோர்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு. கீபோர்ட்ல எந்த பிங்கர் பிரிண்ட்ஸும் இல்ல. நினைச்சேன். ஓகே சார், அந்த புல்லட் ஷாட்க்கு ஏதாவது தியரி? அதுதான் என்னன்னே தெரியல. நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், வேற எங்கேயாவது வச்சு ஷூட் பண்ணிட்டு பாடியை இழுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கணும். விக்ரம், வேற எங்க வச்சு சுட்டு இருந்தாலும் ரத்தம் தெரிச்சிருக்கும்ல, அதை கிளீன் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அதை தவிர ஒரு இடத்துல ஒரு ஆளை வச்சு சுட்டு அங்கிருந்து பாடியை கொண்டு வந்து இன்னொரு சேர்ல உட்கார வைக்கிறதுக்குள்ள வீடு முழுக்க ரத்தமா இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ட்ரேஸுமே அங்க இல்லையே. சரி சார், நீங்க என்ன புது இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? மலை மேல இருந்து விழுந்து இறந்து போச்சுல சாந்திங்கிற பொண்ணு, அந்த பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதைத்தான் பாத்துட்டே இருந்தேன், நீங்க கரெக்டா வரீங்க. ரீசன் என்ன சார் சொல்றாங்க? மேல இருந்து தவறி கீழே விழுந்திருக்கு. விழும்போது கழுத்துல கயிறு எல்லாம் சுத்தி சஃபகேட் ஆயிருக்காங்க போல. தலையில வேற பலமான அடி, ஸ்பாட் டெட். சார், எங்கேயோ ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்னும் இல்ல விக்ரம், நீங்க அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்ஃபேக்ட் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை என்னன்னா சஃபகேஷன் இருந்திருக்குன்றது மட்டும்தான். அது புல்லட் ஷூட் அவுட், இது ஆக்சிடென்ட். சார் ஒரு நிமிஷம், புல்லட் ஷூட்ல எதுக்கு சஃபகேஷன் இருந்திருக்கு? சார், அவங்க சூசைட் பண்ணிக்க போறாங்க. சூசைட் பண்றதுக்கு முன்னாடி சஃபகேஷன் எப்படி? ஆமா, உடம்புல ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகி சஃபகேட் ஆயிருக்காங்கன்னு ரிப்போர்ட்ல இருக்கே. ஒருவேளை அவங்களே அவங்க கழுத்தை நெரிச்சு சூசைட் பண்ணிருப்பாங்களோ? சார் சும்மா நீங்க வேற. ஆனா நீங்க கேக்குறதுலயும் ஒரு ஃபேக்ட் இருக்கு. அந்த அம்மா துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? சார், எனக்கு தெரிஞ்ச இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க. யாரு? டேவிடோட செகண்ட் வைஃப் வினிதா. அவங்களால நமக்கு எப்படி விக்ரம் ஹெல்ப் பண்ண முடியும்? சார், பொதுவா ஆம்பளைங்களுக்கு நிறைய ஃபேசஸ் இருக்கும். ஜென்டில்மேன், பிசினஸ்மேன், பொறுப்புள்ள அப்பா, நல்ல பையன். ஆனா இந்த எந்த ஒரு ஃபேஸுமே இல்லாத ஒரே இடம் வைஃப் மட்டும்தான் சார். ஒருத்த உண்மையிலேயே எப்படிப்பட்ட கேரக்டருங்கிறது அவன் வைஃபை கேட்டா தெரியும். சோ கண்டிப்பா நம்ம வினிதாவை மீட் பண்ணணும். அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க சார். சரி, அவங்க அட்ரஸ் நான் எப்படியாவது ட்ரேஸ் அவுட் பண்றேன். அப்புறம் விக்ரம், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த நிறைய முகங்கள்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது, நம்ம ஹீரோ ஒரு புக் எழுதிருக்காரு. ஆமா சார், நானும் கேள்விப்பட்டேன். வர ஃப்ரைடே நம்ம டேவிட் வந்து ஏதோ புக் ரிலீஸ் பண்றாராமே. அந்த புக்கு பேர் என்னது? விக்டிம் ஆஃப் லவ். டேவிட கேலி பண்ணிருக்கிற இன்ஸ்பெக்டருக்கும் டிடெக்டிவுக்கும் அப்ப தெரியாது இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல தான் அவங்க தேடிட்டு இருக்கிற ஒருத்தரை கண்டுபிடிக்க போறாங்கன்னு. அந்த ஒருத்தர் இவங்களோட கேள்விகளுக்கு சொன்ன பதில் இந்த கேஸ வேற விதமா மாத்துச்சு. முதல் முறை ஒரு விஷயத்த பார்க்கும்போது இது உண்மைன்னு நினைச்சதுக்கு அப்புறம் அது பொய்ன்னு தெரிய வரும்போது என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு குழப்பத்துல தான் இன்ஸ்பெக்டரும் டிடெக்டிவ் விக்ரமும் இருக்காங்க. முதல் மனைவியோட மரணம் சூசைடுன்னு கேஸ் மூடி 2.5 வருஷம் கழிச்சு புதுசான சந்தேகங்கள் உள்ள வர ஆரம்பிச்ச நேரத்துல 3வது மனைவியோட இறப்புலையும் டிடெக்டிவ் விக்ரமுக்கு சந்தேகங்கள் வருது. இந்த சந்தேகங்களுக்கான விடை கொடுக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு தேடும் போது டேவிடுடைய 2வது மனைவி வினிதா, அவங்கள பத்தின தகவல்களை சேகரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இதற்கு நடுவுல டேவிடுடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனும் வருது. எங்க இருக்காங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு இவங்க 2 பேரும் தேடிட்டு இருந்த ஒரு நபர் அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல முதல் வரிசையில முதல் ஆளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாருன்றது டிடெக்டிவ் விக்ரமுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் அவங்க ஸ்டேஜ்ல ஏறுற வரைக்கும் தெரியாது. இப்ப நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட போற ஆளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்களை பல விதத்துல அறிமுகப்படுத்தலாம். என்னுடைய எக்ஸ் பிசினஸ் பார்ட்னர், என்னுடைய எக்ஸ் வைஃப், இப்போ என்னுடைய நெருங்கிய தோழி வினிதா. ஒரு விஷயத்தை நம்ம தீவிரமா நினைச்சிட்டே இருந்தோம்னா அது நம்ம கையை தேடி வரும் அப்படின்னு காஸ்மோஸ்ல ஒரு தியரி இருக்கு. அந்த தியரி மேல இன்ஸ்பெக்டருக்கு இன்னைக்கு தான் நம்பிக்கையே வந்தது. 10 நாளா டேவிடோட 2வது வைஃபான வினிதாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏகப்பட்ட கான்டாக்ட்ல தேடிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இன்னைக்கு அவர் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. அவர் தேடிட்டு இருந்த வினிதா. இன்ஸ்பெக்டரும் டிடெக்டிவ் விக்ரமும் அவசரமா வினிதாட்ட கேட்க வேண்டிய கேள்விகள்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாங்க புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லயே உட்காந்து. புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியாளா நின்னுட்டு இருந்த வினிதாட்ட போய் பேச ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். B4 போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நானு. ஒரு சின்ன டவுட் ஒன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு.
இப்ப பேசலாமா? சொல்லுங்க சார். சமீபத்துல நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே டேவிடோட 3rd வைஃப் இறந்தத பத்தி. So sad for him. அவருக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆக்சுவலா நான் இன்னைக்கு இங்க இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஆக்சிடென்ட் தான். நோ 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 நோ, நீங்க யோசிக்கிற மாதிரி கிடையாது. ஆக்சுவலா ஒரு லாஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டேவிட் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியும். சோ as a friend இந்த டைம்ல நான் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன். அண்ட் இது அவனோட ட்ரீம். நாங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னரா இருந்த டைம்ல இருந்தே he had this dream and that's why I'm here. மேம், ஃபர்ஸ்ட் வைஃப் இறந்தப்போ மிஸ்டர் டேவிட் உங்க கூட மீட்டிங்ல இருந்தாரு. அவரோட 3rd வைஃப் இறந்தப்போ அவர் எங்க இருந்தாருங்கிற அலிபிய என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல. டேவிட் எந்த மாதிரியான ஒரு பர்சன்னு நீங்க சொல்ல முடியுமா? இந்த கேஸ்ல உங்களுக்கு டேவிட் மேல ஏதாவது சந்தேகம் இருந்தா தயவு செஞ்சு விட்டுடுங்க. ஏன்னா as you know we are divorced, we are over. ஆனா இன்னைக்கு டேவிட் கூப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கேனா is because he's still a close and great friend to me. You need to understand that. And let me tell you, கொலை பண்ற அளவுக்கு டேவிட் கெட்டவனே கிடையாது. He has a very 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 caring and loving nature. That's why. Thank you மேடம். ஏன் விக்ரம் இரிட்டேட் ஆவறீங்க? பின்ன என்ன சார், வெரி 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 லவபிள் பர்சனா, கேரிங் பர்சனா, அப்புறம் என்ன இதுக்கு டிவோர்ஸ் வாங்கினாங்க? விடுங்க விக்ரம், அவரு கேரிங், இவங்க எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. டிவோர்ஸ் வாங்குறதுக்கு 1000 ரீசன் இருக்கும். இப்படி வினிதாவை விசாரிச்சதுக்கு அப்புறமா ஒரு விரக்தியில பேசிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரோட போன் அடிக்க ஆரம்பிச்சது. சொல்லுங்க ஏட்டையா. சார், ஒரு முக்கியமான தகவல் ஒன்னு இருக்கு சார். சொல்லுங்க. இந்த டேவிடோட கேஸ்ல அவங்க 2வது வைஃப் பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாமா, ஒரு நிமிஷம் இருங்க. 10 நாளைக்கு முன்னாடி கேட்டேன்ல, அது இப்ப தெரியுதா நம்மலாம் ஏன் தமிழ் சினிமால கடைசியா வரோம்ட்டு? சொல்லுங்க ஏட்டையா. சார், அவங்களோட அட்ரஸ், போன் நம்பர்ல கண்டுபிடிச்சேன் சார். சார், அவங்க இன்னைக்கு காலையில தான் பாம்பேல இருந்து இங்க நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க சார். ஆளே ஏன் முன்னாடி தான் இருக்காங்க. எப்ப கேட்டேன் எப்ப சொல்றீங்க? வேற ஏதாவது உருப்படியான இன்ஃபர்மேஷன் இருந்தா கூப்பிடுங்க, வைங்க. விக்ரம் சார், இந்தம்மா சொல்றத வச்சு பாக்கும்போது நம்ம தேவையில்லாம அந்த ஆள் மேல சந்தேகப்படுறோமோன்னு தோணுது. சார், எப்பவுமே ஹியூமன் சைக்காலஜில ஒரு லாஜிக் இருக்கு சார். சேர்ந்து இருக்கும்போது டெய்லி நடக்கிற விஷயங்கள்ல சண்டை வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா பிரிஞ்சு போயிட்டோம்னா பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும். இந்த அம்மா அந்த மாதிரி தான் ரிப்ளிகேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த அம்மாவை டீப்பா விசாரிச்சா நமக்கு ஏதாவது கிடைக்கலாம் சார். சொல்லுங்க ஏட்டையா. சார், இன்னொரு விஷயம் சொல்ல வரதுக்குள்ள வச்சிட்டீங்களே சார். சொல்லுங்க சார். அந்த அம்மா கல்யாணமாயி 6 மாசத்துல டேவிட் மேல T4 போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கொலை மிரட்டல் கேஸ் கொடுத்திருக்காங்க சார். கொலை மிரட்டலா? ஆமா சார். அப்ப இருந்த இன்ஸ்பெக்டர் கூட அவங்க 2 பேர்த்த கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிச்சிருக்காரு சார். கேஸ் கூட இன்னும் அப்படியே தான் சார் இருக்கு. சரிங்க ஏட்டையா. ஏட்டையா சொன்ன புது இன்ஃபர்மேஷன் இன்ஸ்பெக்டரை தலை சுத்த வச்சது. இப்போதான் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ற அளவுக்கெல்லாம் போக மாட்டாரு, ஹீஸ் a gem of a person, very caring person பேசிட்டு இருந்த அதே வினிதா எக்ஸாக்டா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேவிட் மேல ஒரு கொலை மிரட்டல் கேஸ் கொடுத்திருக்காங்களா? எதனால, ஏன் அப்படிங்கிற கேள்விகள் இன்ஸ்பெக்டர் தலைய சுத்த ஆரம்பிச்சது. மறுபடியும் ஒரே விஷயத்தை செய்யற டேவிட். முதல்ல ஒரு கல்யாணம் பண்றாரு, மனைவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2வது கல்யாணம் டைவர்ஸ் ஆகுது. 3வது கல்யாணம் மனைவி ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கும் டிடெக்டிவ் விக்ரமுக்கும் இதுல நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே வெறும் கோஇன்சிடென்ஸ். டேவிடுடைய மனைவிகள் மட்டும் அவர் கூடவே இருக்க முடியாதபடி கோஇன்சிடென்ஸா ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கறத போலீஸால நம்ப முடியல. இது வெறும் கோஇன்சிடென்ஸ் தானா அப்படிங்கறத விசாரிக்க ஆரம்பிக்கும் போது மேலும் நிறைய விஷயங்கள் வெளியில வர ஆரம்பிக்குது. அதுல முக்கியமான விஷயம், டேவிடோட 2வது மனைவியான வினிதா டைவர்ஸ் பண்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல ஒரு கொலை மிரட்டல் கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு 3வது மனைவி இறந்த 14 நாட்கள்ல டேவிட பத்தி வினிதா கிட்ட விசாரிச்ச போது அவர் ரொம்ப நல்லவர், கொலை பண்ற அளவுக்கெல்லாம் போகவே மாட்டார் அப்படின்னு ஆணித்தரமா ஒரு சாட்சியம் சொல்றாங்க. உண்மைய மறந்துட்டாங்களா இல்ல மறைக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தோட வினிதாவை மறுபடியும் விசாரிக்க அவங்க வீட்டுக்கு வராங்க இன்ஸ்பெக்டரும் விக்ரமும். வினிதா, எதுக்காக நீங்க போலீஸ்ட போய் சொன்னீங்க? உண்மையை மறைக்கணும்னு இல்ல இன்ஸ்பெக்டர். That was a small thing. கொலை மிரட்டல் கேஸ்ங்கிறது ஸ்மால் திங் கிடையாது வினிதா. அவர் அவ்வளவு கெட்டவர் கிடையாது. பட் டைவர்ஸ் பத்தி பேசினப்போ ரொம்ப வயலண்டா ரியாக்ட் பண்ணாரு. அந்த பயத்துல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த. வயலண்ட்னா எந்த மாதிரி? இட்ஸ் எப்படி சொல்ல, நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு டேவிட். லைக் பிசிக்கலி வயலண்ட்? நோ 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 நோ, மேல கையெல்லாம் வைக்கல, பட் ஏதோ ஒண்ணு. ஓகே மேடம், தேங்க்யூ. என்னங்க, இது என்னோட நம்பர். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே எனக்கு கூப்பிடுங்க. அண்ட் எனி ஹெல்ப் எந்த நேரம் வந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்.
ஒரு 400 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல 375 மீட்டர் லீடிங்ல இருந்துட்டு கடைசி 25வது மீட்டர்ல ஷூலேஸ் தடுக்கி கீழே விழுந்தா மாதிரி இருந்தது விக்ரமுக்கு. இந்த விடுகதையோட எல்லா ஆன்சர்ஸும் பக்கத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விக்ரமுக்கு வினிதா சொன்ன பதில் குழப்பத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு. அதே அளவு குழப்பத்தோட இந்த கேஸ பத்தி யோசிச்சுட்டு வீட்டுல படுத்திருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் வருது. சொல்லுங்க வினிதா. இன்ஸ்பெக்டர், டேவிட் தப்பு எதுவுமே இல்ல, எல்லாமே என் தப்பு தான். ஹலோ, என்ன சொல்றீங்க? டேவிட் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாமே என் தப்பு தான். சாயங்காலம் வரைக்கும் இதுல யாருமே தப்பு பண்ணல, ஸ்டில் வி கேன் பி குட் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருந்த வினிதா திடீர்னு நைட் 1:30 மணிக்கு போன் பண்ணி இது எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு குற்றத்தை ஒப்புக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு யோசிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். எங்கேயோ ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற யோசனை வந்த உடனே விக்ரமுக்கு போன் பண்றாரு. இன்ஸ்பெக்டரும் விக்ரமும் வினிதா வீட்டை நோக்கி வேகமா போறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆனாலும் ஸ்டில் வி கேன் பி குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சாயங்காலம் பேசின அதே வினிதா இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றாங்க நைட்டு 1:30 மணிக்கு. டேவிட் தப்பு எதுவுமே இல்ல, எல்லாமே என் தப்பு தான். டேவிட் பண்றது கொலை அப்படின்னு இன்ஸ்பெக்டருடைய சந்தேகம் உண்மையா இருந்தா அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரே வாழும் ஆதாரம் வினிதா மட்டும்தான். வினிதா நைட்டு 1:30 மணிக்கு போன் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது சந்தேகப்படுற இன்ஸ்பெக்டர் விக்ரம கூட்டிட்டு வினிதாவோட வீட்டுக்கு போறாரு. தட்ட தட்ட திறக்காத கதவை உடைச்சிட்டு உள்ள போற இன்ஸ்பெக்டருக்கு ஹால்ல ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. இடது கை மணிக்கட்டுல இருந்து ரத்தம் வழிஞ்சு ஓட, வலது கையில ஒரு கத்தியோட ஹால்ல ஒரு சேர்ல இருந்தாங்க வினிதா. சுயநினைவில்லாம உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்த வினிதாவை பார்த்த இன்ஸ்பெக்டரும் விக்ரமும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இப்பதான் நிம்மதியா இருக்கு. விக்ரம், அந்த அம்மா இறந்து போயிருவாங்கன்ற பயத்துல இருக்க, நீங்க என்ன இப்பதான் நிம்மதியா இருக்கன்றீங்க? இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இந்த கேஸ் நின்னுடுச்சோ அப்படிங்கிற ஒரு யோசனையிலே வந்தேன் இன்ஸ்பெக்டர். ஆனா இப்ப இங்க நடந்தது இந்த கேஸ கண்டிப்பா அவன் முடிக்க விட மாட்டாங்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்கு. எனக்கு உங்க ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 ஹெல்ப் வேணும். சொல்லுங்க விக்ரம். வினிதா உங்ககிட்ட பேசின செல்போனோட பிங்கர் பிரிண்ட்ஸ் வேணும். சூப்பர். இருந்ததுன்னா அது வினிதாதா இல்ல வேற யாருடையதுன்னு செக் பண்ணணும். 2வது, வலது கையில வினிதா வச்சிருந்த கத்தியில கண்டிப்பா அவங்க கைரேகை இருக்கும். ஆனா வினிதாவோட இடது கையில வேற யாரோட பிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். நான் யோசிக்கிறது சரினா வினிதாவோட இடது கைய பிடிச்சு வலது கைய கத்திய வச்சு கிழிச்சு அந்த கத்திய வினிதாவோட கையில கொடுத்திருக்கணும். யாரோ ஒருத்தர்னா யாரா வேணா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவரா இருக்கலாம், பிசினஸ் பார்ட்னரா இருந்தவரா கூட இருக்கலாம். சேச்சா விக்ரம், எனக்கு அந்த ஆள் மேல டவுட் இருக்கு. ஆனா அந்த ஆள் இந்த எக்ஸ்ட்ரீமுக்குலாம் வர மாட்டாரு சார். உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். வாங்க டேவிட மீட் பண்ணலாம். வீட்டினோட எல்லா லைட்டுகளும் எரிஞ்சிட்டு இருக்க டேவிடோட பங்களாக்குள்ள வராங்க இன்ஸ்பெக்டரும் விக்ரமும். ஹால்ல ஃபுல்லி ட்ரெஸ்டா அவங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாதிரி சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறாரு டேவிட். டேவிட் சார், போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடியா இருக்கீங்க போல. போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா? இன்ஸ்பெக்டர், நீங்க தானே போலீஸ். இவர் யாரு? இந்த கேஸ்ல அவர் கூட ஒர்க் பண்ற பிரைவேட் டிடெக்டிவ். எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்க? வாரண்ட் இருக்கா? ஓ, வாரண்ட். எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணீங்க இன்ஸ்பெக்டர். வாரண்ட கலெக்ட் பண்ணீங்களா? எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸ்? இப்ப வரைக்கும் நீங்க பண்ண 2 கொலைக்கான எவிடன்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல 3வது கொலையா என்னன்னு தெரிஞ்சிடும். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? டேவிட் சார், முதல் மனைவியோட விஷயம் எப்படின்ட்டு எனக்கு கிளியரா புரிஞ்சிச்சு. 3வது மனைவிய ஆக்சிடென்ட்னு சொல்லி கிளியரா முடிச்சிட்டீங்க. ஆனா வினிதா விஷயத்துலதான் லைட்டா சறுக்கிட்டீங்க டேவிட் சார். இன்ஸ்பெக்டர், இவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு புரியல. கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? வினிதா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. வாட்? எப்போ? என்னாச்சு அவளுக்கு? இஸ் ஷி ஓகே? அவங்க ஓகேவா இல்லையான்ட்டு டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. பட் ஷி மேட் ஷூர் தட் யூ வில் நாட் பி ஓகே. உங்களை போலீஸ் கஸ்டடியில கொண்டு வரதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் அவங்க அப்படி செஞ்சிருக்காங்க. வினிதா அப்படி எல்லாம் பண்ண மாட்டா, எனக்கு தெரியும். இன்னைக்கு சாயந்தரம் அவங்க கிட்ட விசாரிக்கும் போதே முக்காவாசி உண்மையை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்த தான் நைட்டு 1:30 மணிக்கு எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போறாங்க? சோ இது கண்டிப்பா சூசைட் அட்டெம்ப்ட் இல்ல. சாயங்காலம் உங்ககிட்ட அவ என்ன பேசினான்னு எனக்கும் தெரியும் இன்ஸ்பெக்டர்.
அவங்க எங்க கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடுவாங்களா டேவிட் சார்? உங்களுக்கு வினிதாவை 2 நாளா தான் தெரியும். எனக்கு வினிதாவை 4 வருஷமா தெரியும். கண்டிப்பா அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. வினிதாக்கு உங்களுக்கு 4 வருஷமா தெரியும்ல. அந்த 4 வருஷத்துல நீங்க பண்ண கொலைகளை தான் அவங்க எங்க கிட்ட சொல்லிருக்காங்க. நோ வே. இன்ஸ்பெக்டர் சார், அந்த வினிதா பேசுற டேப் எடுங்க. இன்ஸ்பெக்டர் சாரை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அந்த டேப் என்கிட்டயே இருக்கு. நைட்டு 1:30 மணிக்கு உங்ககிட்ட போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எனக்கும் தெரியும். யூ வாண்ட் டு லிசன் டு இட்? கேட்கணும்னு அவசியமே இல்ல. டாக்டர் ரிப்போர்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. ஃபாரின்ல சின்ன பசங்களா யூஸ் பண்ற ஒரு டேட் ட்ரக்க கொடுத்துதான் அவங்கள மயக்கமாக்கிருக்கீங்க. 12 மணி நேரத்துக்கு சுயநினைவு திரும்பாதுங்கறத தெரிஞ்சு அவங்கள நீங்க சொன்ன அதே வார்த்தைகளை ரிப்பீட் பண்ண வச்சிருக்கீங்க. ஹெட்போன்ல நீங்க சொன்ன விஷயத்தை தான் அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போன்ல சொல்லிருக்காங்க. கரெக்டா டேவிட் சார்? சி, பிசினஸ் ரீசன்ஸ்க்காக வினிதாவோட வீட்டுல அங்கங்க நான் மைக்ரோபோன் வச்சிருக்கிறது உண்மைதான். அதனால அவ என்ன பேசுறான்னு எனக்கு தெரியும். மத்தபடி பைத்தியக்காரத்தனமா நீங்க யோசிக்கிற எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்ல. ஐயோ டேவிட் சார், நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நீங்க வினிதா கொடுத்த டேட் ட்ரக்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ், அதை நீங்க எங்க வாங்கியிருக்க முடியுங்கிறதையும் டாக்டர் கிளீனா சொல்லிட்டாங்க அப்படின்னு விக்ரம் சொன்ன உடனே டேவிடோடைய கண்கள் அங்க சுவர்ல இருந்த வால் கிளாக்க பாத்துச்சு. அத கவனிச்ச விக்ரம், 3 மணி நேரத்துக்கு அந்த மருந்தோட எஃபெக்ட் ரத்தத்திலே இருக்கும் டேவிட் சார். விக்ரம், உங்களுக்கு அந்த மருந்த பத்தி தெரியலனா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. 1 மணி நேரத்துல அதோட எஃபெக்ட ரத்தத்துல இருந்து அனலைஸ் பண்ணி யாராலையும் எடுக்க முடியாது. டேவிடும் டிடெக்டிவ் விக்ரமும் அப்படியே பேசிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் வருது. இந்த கான்வர்சேஷனை பாதியில விட்டுட்டு ஒரு ஓரமா தனியா போய் போன் எடுக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க மனோ, ரிப்போர்ட் என்ன சொல்லுது? சார், நீங்க சொன்ன மாதிரி செல்போன்ல எந்த கைரேகையும் இல்ல. சுத்தமா தொடச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட இடது கையில அழுத்தி பிடிச்ச ஒரு கைரேகை இருக்கு சார். அந்த கைரேகை நான் கொடுத்த சாம்பிள் எது கூடயாச்சும் மேட்ச் ஆதா? சார், நீங்க சொன்ன மாதிரியே டேவிட் கைரேகையோட மேட்ச் ஆகுது சார். ஒரு விஷயம் முதல் தடவை நடக்கும்போது அது ஆக்சிடென்டலா நடந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2வது தடவை நடந்தா அத கோ இன்சிடென்ட்ஸ்னு ஒதுக்கிட்டு போயிருவாங்க. 3வது தடவையும் நடந்தா, டேவிட் தன்னுடைய முதல் மனைவியை கொலை செஞ்ச போது அதை யாரும் கொலைன்னு பார்க்கவே இல்லை, தற்கொலைன்னு கடந்து போயிட்டாங்க. 2வது கொலையா அவர் மனைவியை சாந்தி அவர் கொலை செஞ்ச போதான் 2 மரணங்கள்லயும் சந்தேகங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. 3வதா வினிதாவை அவர் வழியில இருந்து அவர் எடுத்துடணும்னு செஞ்ச ஒரு முயற்சி தான் இப்போ போலீஸ்ல அவரை மாட்ட வச்சிருக்கு. சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேனான டேவிடால அவருடைய மனைவிகள் அவர்கிட்ட கோச்சுக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில போறதுன்றத பொறுத்துக்கவே முடியல. முதல் மனைவி டைவர்ஸ் கேட்டபோது ஒரு ஹெவியான செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற கோவத்துல கொலை பண்ணிருக்கிறாரு. 3வது மனைவி முதல் மனைவியோட மரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இது வெளியில வந்தா நமக்கு ஆபத்துன்னு 2வது கொலையை செஞ்சாரு. 3வதா வினிதா ஏதாவது போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்களோன்ற பயத்துல வினிதாவை கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கிறாரு. ஆனா டேவிட் இதுல மறந்த விஷயம்னு ஒன்னே இருக்கு. குற்றவாளிகள் எப்பயுமே அவங்கள ரொம்ப புத்திசாலின்னு காமிச்சுக்க செய்யற ஏதாவது ஒரு விஷயம் தான் அவங்கள சட்டத்தின் பிடிக்கு கொண்டு வர்றதே. எப்பயுமே ஒரு குற்றவாளியை விட புத்திசாலியான ஒரு போலீஸ்காரர் கண்டிப்பா இருப்பார். அவங்க செஞ்ச குற்றத்துக்கான தண்டனை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம். ஆனா அந்த தண்டனை கிடைக்கும் வரை அவங்க செஞ்ச குற்றம் அவங்கள நிழல் மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும்ன்றத டேவிட் மறந்துட்டாரு. சார், அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட மர்டர் எப்படின்னா, முதல்ல போர்வையை வச்சு கழுத்தை நெருக்கி கொன்னுட்டு அதுக்கப்புறம் துப்பாக்கி வச்சு சுட்டிருக்கான் சார். சுட்டதுக்கு அப்புறம் தான் குழந்தைங்க என்ன பண்ணான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிருக்காரு. பயங்கர அக்யூட்டான ஒரு கிரிமினல் பிரெயின் சார். இப்படிப்பட்ட பாலிஷான ஆளை நான் பார்த்ததே இல்லை. கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ கார்த்திக். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.